போட்டியிடர் தர அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் பொது தமிழுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும், ஈவன் 11th பொது தமிழ் சிறப்பு தமிழ், அதே போல் 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ், 6th இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியான தேர்வுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 தேர்வுகள் இருக்க போது இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுடைய மார்க், ரேங்க், அதே போல் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் இது எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துடும். அதே போல் நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் விரும்பக்கூடிய டைமில் எழுதலாம். டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே இப்போவே ரெடியாக இருக்கும். நீங்கள் இப்போவும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உடனேவும் நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். எந்த விதமான டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல் கொடுக்கப்பட்ட பிளான் அப்படின்றது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்காக பிளான் கொடுத்துருக்கோம். மற்றபடி நீங்கள் குயிக்காக முடிக்கணும், இதை விட வேகமாக படித்து முடிக்கணும் அப்படின்னாலும் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அப்படின்னும் போது டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதே போல் பிகினர்ஸாக இருக்கீங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 2 hours அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். அதுவும் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா படிக்கும்போது இன்னும் குயிக்காகவே நீங்கள் முடிச்சிட முடியும். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக இந்த டார்கெட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தமிழுக்கான டெஸ்ட்டை நீங்கள் எழுத முடியும். கிட்டத்தட்ட 3000 கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க போது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸோட வேணும் அப்படின்னா ஏற்கனவே தமிழால் வெல்வோம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். 6th 12th வரையும் இருக்கும். அதே போல் 30 டார்கெட் 30 தேர்வுகள் இருக்கும். அதே போல் 3000 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். அதுவும் 8th 9th 10thலாம் போகும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸோட கவுண்ட் அதிகமாகவும் இருக்கும். பட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஆவரேஜாக 100 இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட இதை விட உங்களுக்கு அதிகமான கேள்விகள் தான் நம்ம கொடுப்போம். அது முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிய மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். அதே போல் ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆப்பில் நீங்கள் ஸ்டடி பிடிஎஃப் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதே போல் டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 30 வரலையும் இப்போவே அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 400 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னைக்குள்ள நவம்பர் 25க்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 400 அப்படின்ற ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கேருந்து வேணாலும் எழுதலாம், எப்போ வேணாலும் டெஸ்ட்டை எழுத முடியும். அதே போல் ஒவ்வொரு தேர்வுகளும் 10 டைம் வரையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி மறுபடியும் எழுதணும், மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்க கேட்கக்கூடிய சந்தேகம், உங்களுடைய தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களுடைய கேள்வி, அதே போல் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, சரியான விடை என்ன, இது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலே நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சு ஒரு டைம் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு மறுபடியும் எப்போ வேணாலும் செக் பண்ண முடியும். சரியா? ஸோ தாராளமாக நீங்கள் மொபைல்லையே அது எப்போவுமே இருக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து 400. சரிங்களா? ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழால் வெல்வம் வீடியோ கிளாஸஸ் பற்றி நேரத்தைய வீடியோ கொடுத்துருப்பேன். எனக்கு வீடியோஸும் வேணும், டெஸ்ட்டும் வேணும் சார், நான் பிகினர்ஸ், எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட கிளாஸஸ் வேணும், ஒரு கம்பராமாயணம், ஒரு சீவக சிந்தாமணி, இந்த கிளாஸஸ்லாம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லை ஓல்டு புக்கும் கவர் பண்ணுற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழால் வெல்வம் வீடியோ கிளாஸில் இருக்கும். அது 950 தான். வேணும்னா அதையே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும், டெஸ்ட் மட்டும் போதுன்றவங்க தமிழ் அமுது அப்படின்ற நேமில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய பிளான் மட்டும் பத்தாது, அந்த பிளான் தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். அதே போல் எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்ன மார்க் வாங்குறீங்கிறத நீங்களே ரிவ்யூ பண்ணி பழகுங்க. சரிங்களா? அதாவது என்ன தப்பு பண்ணுறோமோ அதை சரி பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கே வந்து ஆப்பில் எல்லா பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளுடைய வேலை நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை அடுத்த டெஸ்ட்டில் சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? ஸோ தமிழ் அமுது அப்படின்னு ஆப்பில் இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதியமான் டிஎன்பிசி போலீஸ் அப்படின்ற நேமில் தான் ஆப் இருக்கும். சரியா? ஸோ வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழுக்கான 4 புக்ஸ் காம்போ ப்ரைஸில் இருக்கும். 4 புக்ஸு, வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து 1800 உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். இல்லை சார் எனக்கு புக்ஸ் மட்டும் வேணும்னா 950, இந்த 4 புக்குமே வந்துடும். 6, 7, 8, 9, 10, 11 பொது தமிழ் சிறப்பு தமிழ், 12th பொது தமிழ் சிறப்பு தமிழ், இதில் என்னென்ன படிக்க தேவையோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கும். இது இல்லாமல் ஒரு நூல்வழி புக் இருக்கும். சரியா? அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 41 செட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் இருக்கும். அதே போல் முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பு, தகுதி தேர்வு மட்டும் தனியாக ஒரு புக்காகவும், உங்களுக்கு ஸ்கோரிங் டெஸ்ட் எல்லாமே ஒரு புக், 2 புக்கும் சேர்ந்து உங்களுக்கு 490 வரும். பட் காம்போ பிரைஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 6 புக் மட்டும், அந்த புக்கு மட்டும் தனியாக வாங்கிக்கிறனாலையும் 6 புக் மட்டும் தனியாக வாங்கினாலையும் உங்களுக்கு 1400 உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸோட வேணும்னாலையும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும்.
சரியா? ஸோ இது நவம்பர் 25 வரையும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் இது கொடுத்துருக்கேன். பிளான் ஒவ்வொரு 3 நாளைக்கும் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். சரிங்களா? 6th term 1 term 2 இந்த மாதிரி எழுதுவீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க எவ்வளவு பேஜஸ், அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளவு 30 பேஜ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்க போறீங்க. 38 பேஜஸ். நான் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 12 பேஜ் தாராளமா படிக்கலாம். ரொம்ப பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கூட படிச்சு முடிச்சிட முடியும். இதே வீடியோ கிளாஸ்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க. சரியா? இதே 2ஆம் பருவம் 34 பேஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு பேஜஸ் நீங்க படிக்க போறீங்க, சமச்சீர் புத்தகம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல அதிகமான டீம் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு பேஜ், எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரையும் நீங்க படிக்கணும். இங்கே பாத்தீங்கன்னா அதிகமான புக் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் கவுண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரையும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேஜ்ல இருந்து நீங்க படிச்சுன்னா போதுமானது. கம்ப்ளீட்டா அந்த பிளானை பத்தி தனி வீடியோ நான் கொடுக்குறேன். இதுலயே ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். 6th இருந்து 8th முடிச்சோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதே போல 9th இருந்து முடிச்சோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? அதே போல பொது தமிழ் சிறப்பு தமிழ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். இங்க பொது தமிழ் சிறப்பு தமிழ் வரும்போது என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்ன்றத உங்களுக்கு ஆப்ல அப்டேட் பண்ணி கொடுப்போம். இந்த லெசன் படிச்சா போதும் அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுப்போம். எது இம்பார்ட்டன்ட், அதாவது டெஸ்ட்டை தாண்டி மறுபடியும் நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓவராலா உங்களுக்கு 27 டெஸ்ட் தமிழ்லயே வந்துடும். அது இல்லாம கடைசியா ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது இல்லாம கடைசியா ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். 27 தேர்வுகள் தமிழ்லயே உங்களுக்கு. கடைசி 3 டெஸ்ட் வந்து 6ல இருந்து 12 ரிவிஷன் இருக்கும். ஃபுல் மாடல் வந்து வித் ஜிஎஸோட 200 கொஸ்டின் இருக்கிற 3 டெஸ்ட்டும் இதுல அப்டேட் பண்ணி தரும். சரியா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழால் வெல்வம் கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழால் வெல்வம் கோர்ஸ் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கிளாஸஸோட வேணும்ன்றவங்க. இந்த பிளான் பத்தி தனி வீடியோ கொடுக்குறேன். பிளான்கான பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். அதியமான் சிபிஇ, அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளான் பத்தின டீடைல்ஸ் தனி வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும், ஆப்ல போயிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.